அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு உயிரிழந்த ரிதன்யா குறித்து பிரபல யூடியூபர் தன்னுடைய சேனலில் 11 வயது சிறுவன் சொன்ன அந்தரங்க ரகசியங்கள் உட்பட பல அதிர்ச்சிகரமான தகவலை பகிர்ந்திருக்கிறார். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஷாபுத்ரி என்ற யூடியூப் சேனலில் பேசியிருக்கும் ஆர்ஜேயமான ஷா ரிதன்யா இருந்ததை கேள்விப்பட்டதுமே அவரது மாமியார் வீட்டினர் நல்ல வேளை எங்கள் வீட்டில் அந்த பொண்ணு சாகலை என்று சொன்னார்களாம். இது ரிதன்யாவின் அப்பா காதுகளுக்கும் வந்துள்ளது. அதே போல ரிதன்யா ஜூன் 28ஆம் தேதி இறந்த நிலையில் ஜூலை 4ஆம் தேதியே மாமியார், கணவர், மாமனார் என 3 பேருமே சேர்ந்து ஜாமீன் கோரினார்களாம். ரிதன்யாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் 10 வரிகள் தான் இருந்துள்ளதாம். இதை பார்த்து நீதிபதியே கோபப்பட்டுள்ளாராம். இதென்ன கவனக்குறைவான உடல்கூறு அறிக்கையாக உள்ளதே என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களே கோபப்பட்டு கேசாராம். போன் ஆடியோக்களின் தடவியல் ஆய்வு ரிப்போர்ட் எங்கே என்றும் கேட்டாராம். இதன் பிறகுதான் ஜாமீன் அவர்களுக்கு தராமல் மனுவை தள்ளுபடி செய்து விட்டாராம். இப்போது வரை ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது. ரிதன்யா வழக்கின் விசாரணை நடந்து வரும் நிலையில் 11 வயது சிறுவன் குறித்தும் சில தகவல்கள் தெரிய வந்துள்ளது. ரிதன்யாவின் உறவுக்கான பையனான் இந்த சிறுவன். குழந்தையிலிருந்தே அவன் வளர்ந்து வந்தானாம். அக்கா அக்கா என்றே ரிதன்யா என்றாலே இந்த சிறுவனுக்கு பிரியம் அதிகமாம். ரிதன்யாவுக்கும் இந்த சிறுவன் மீது பாசம் அதிகமாம். திருமணம் முடிந்ததுமே தனக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் ரிதன்யா தவித்து வந்திருக்கிறார். அப்போது இந்த 11 வயது சிறுவனிடம் தன்னை உடம்பு முழுக்க கடித்து பாலியல் துன்புறுத்தல் தந்ததை சொல்லி அழுதுள்ளாராம் ரிதன்யா. கல்யாணம் என்றாலே பெரிய விஷயமாக நினைத்தேன், இப்படின்னு தெரிந்திருந்தால் கல்யாணமே செய்திருக்க மாட்டேன் என்றாராம். அது மட்டுமல்லாமல் தான் சொன்ன இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது, இதை சொன்னால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் சத்தியமும் செய்ய சொன்னாராம் ரிதன்யா. ரிதன்யா தன்னிடம் சொன்ன தகவலை எல்லாம் ஆடியோ விசாரணையின் போது அந்த சிறுவன் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அதே போல ரிதன்யாவின் திருமணத்திற்கு மாமியார் வீட்டினர் வரதட்சணை கேட்டார்களா என்றால் மறைமுகமாக கேட்டதாக ரிதன்யாவின் சித்தப்பா சொல்கிறார். திருமணத்தின் போது 300 சவரம், பிறகு குழந்தை பிறப்பது உள்ளிட்ட பல்வேறு சடங்குகளை சேர்த்து 200 சவரம் என மொத்தம் 500 சவரன் போடுவதாக ரிதன்யாவின் பெற்றோர்களும் ஒப்புக்கொண்டார்களாம். பேட்டரி கார் 62 லட்சம் ரூபாய்க்கு வேணும் என்று மாப்பிள்ளை தரப்பில் கேட்கப்பட்டதாம். தனக்கு வெள்ளை கலர் பிடிக்கும் என்று ரிதன்யா சொன்னாலும் கூட மாப்பிள்ளைக்கு பிடித்த கலரில்தான் கார் வாங்கப்பட்டுள்ளதாம். இப்படி மறைமுகமாகவே வரதட்சணை கேட்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாம். அது மட்டுமல்ல, ரிதன்யா 3 சிம் கார்டை பயன்படுத்தி வந்ததாக சோசியல் மீடியாவில் தகவல்கள் பரவின. இது குறித்து விசாரித்த போது ஏற்கனவே செல்போன் வைத்திருக்கும் ரிதன்யா கவினுடன் நிச்சயதார்த்தம் முடிந்ததுமே கவினுடன் பேசுவதற்காக 2வது புதிய சிம் கார்டை வாங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் பெண்களுக்காகவே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நடத்தி வந்துள்ளாராம் ரிதன்யா. இதற்காக பலருக்கும் கிளாஸ் நடத்த வேண்டியிருந்ததாலும் அது தொடர்பான விளம்பரங்களை செய்ய வேண்டியிருந்ததாலும் 3வது சிம் கார்டையும் பிஸ்னஸ்க்காக வாங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. தன்னுடைய ஆரி கிளாஸுக்கு ரிதன்யாவை சுருக்கி ரியா என்று பெயர் வைத்துள்ளார். 2 மாத கிளாஸுக்கு 9,000 கட்டணம் வாங்கியிருக்கிறார் ரிதன்யா. ஆனால் பணவசதி இல்லாதவர்களுக்கு 5,000 ரூபாய் கட்டணத்தை மட்டுமே பெற்றுள்ளார். எம்எஸ்சி படித்து முடித்ததுமே யோகா படித்துள்ளார் ரிதன்யா. பியூட்டிஷியன் கோர்ஸும் முடித்துள்ளார். மெஹந்தி போடுவது, ஆரி ஒர்க்குகள் போன்றவற்றையும் கற்று தேர்ந்துள்ளார் ரிதன்யா. கார்டனிங் கற்றுள்ளார். தங்கம் சம்பந்தமான கோர்ஸையும் படித்தாராம் ரிதன்யா. இவ்வளவு படிப்பை ஏன் படிக்க வேண்டும் என்று ரிதன்யாவின் தோழிகளிடம் கேட்டால், திருப்பூர் அவிநாசி பகுதியில் உள்ள இல்லத்தரசிகளை பிஸ்னஸ் நபர்களாக மாற்ற வேண்டும் எனவும் பேரளவுக்கு அவரிடம் கட்டணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை கற்றுத்தந்தால்தான் சுயமாக சம்பாதிப்பார்கள் என்றும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்காது என்றும் ரிதன்யா சொல்வாராம். அந்த பெண்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே அனைத்து கோர்ஸ்களையும் ரிதன்யா கற்று தேர்ந்ததாக அவரது தோழிகளும் கூறியிருக்கிறார்கள். 1.5 வருடம் ஆரி கிளாஸ் நடத்தியதில் பல பெண்கள் 2 மாத கோர்ஸுகளை ஆர்வத்துடன் வந்து படித்துள்ளனராம். இதில் பல பெண்கள் 1000, 2000 ரூபாயை தனியாக சம்பாதிக்கவும் துவங்கிவிட்டார்களாம். ஒருமுறை தன்னுடைய ஆரி கிளாஸில் சேருவதற்காக ஏழை பெண் ஒருவர் வந்துள்ளார். அந்த ஏழை பெண்ணின் கணவர் குடிகாரர் என்பதால் வெறும் 4000 மட்டுமே கட்டணம் வாங்கியிருக்கிறார் ரிதன்யா. ஒரு நாள் அந்த ஏழை பெண்ணின் மகன் விஷமறிந்து தற்கொலைக்கு முயன்றபோது அந்த மகனை மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றியதும் ரிதன்யா தானாம். போதாத குறைக்கு சிகிச்சைக்கும் 5000 ரூபாய் தந்து உதவி இருக்கிறார் ரிதன்யா. ரிதன்யா மரணத்திற்கு அந்த ஏழை பெண் வந்திருந்து கதறி அழுதாராம். என் மகனை காப்பாற்றிட்டு நீ செத்துட்டியம்மா என்று கண்ணீரும் விட்டாராம்.
எனவே ரிதன்யாவை பொறுத்தவரை தைரியமான பெண்மணியாக மட்டுமல்ல, கணவுடன் வாழ்ந்து வந்த பெண்ணாகவே இருந்துள்ளார் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார் அந்த பிரபலமான யூடியூபரான ஷா.